நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், சரிங்களா? செப்டம்பர் மாத கிரகநிலைகள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். குரு ரிஷப ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு. புதன் வந்து கடக ராசியில் இருக்காங்க. சிம்ம ராசியில் சூரியன் இருக்காங்க. சுக்கிரன் கேது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்காங்க. கும்ப ராசியில் சனி வக்ர நிலையில் சொந்த வீட்டில் செஞ்சிருக்காங்க. 12ஆம் இடமான, அதாவது வந்து காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் பாருங்க 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணையும் அனுப்பிச்சுடுங்க. நம்ம அக்யூரேட்டான பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்க? இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மீன ராசி. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். மீனராசி நேயர்களாலே பாருங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா குருவினோட ராசியில் இப்போ மீனராசி இதோட தனுசு ராசி வரும். நல்லவங்களா இருப்பாங்க. தனுசு ராசி மீனராசி நேர்கள் நல்லவங்க தான். அது மீனராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. மனிதநேயம் மிக்கவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க மீனராசி நேர்கள். அதே மாதிரி தான் தனுசு ராசி நேர்களுக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் மீனராசி நேர்களோட குணாதிசயங்களும் இருக்கும். கிட்டத்தட்ட கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மீனராசி நேர்களுக்கு. ஏன்னா அவங்க ராசி சின்னமே மீன், இரட்டை மீன். நல்ல ராசிங்க. ஆன்மீக குணம், இறக்க குணம், அன்பு பாசத்து கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. சாமி நம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நல்லவங்களா இருப்பாங்க. நல்ல மனம் படைச்சவங்க மீனராசி நேர்கள். உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருக்கார். 12ல் சனி இருக்கார். 7.5 சனியில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டிங்க. செலவு மேலே செலவு தான், விரையும் தான். 1.5 வருஷமாக செலவு மேலே செலவாக தான் உச்சகட்டமாக உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லா மீனராசி நேர்களும் ஒத்துக்குவாங்க. விரைய சனின்னா என்ன? கர்ம அமைப்படி சனி வந்து விரயத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத செலவு. ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு வந்துருச்சு. ஒரு சில பேர் அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கே ஹெல்த் கண்டிஷன் மோசமாக போய் செலவு பண்ணவங்க இருக்கீங்க. அதேமாதிரி வந்து வண்டி வீடு வாகனம் வாங்குற செலவு, இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு, சுபவிரயமாக இருந்தாலும் சரி, பாப விரயமாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் கையில் பணம் நிற்க கிடையாது, விரயமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதம் பாருங்க, உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்க போகுது, புதனோட பயிற்சி நடக்க போகுது. இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். செலவு இருக்கும், ஆனால் சமாளிப்பீங்க இந்த மாதம். இது சந்தேகமே கிடையாது. ராசியில் ராகு இருக்கிறனால யாரையும் நம்பாதீங்க. ஆசைவார்த்தை காமிச்சு மோசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரிலாம் ராகு கொடுத்துருவார். ஆசைவார்த்தை காமிச்சு மோசம் பண்ணுறதெல்லாம் ராகுவோட வேலை தான். அதனால் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க. தொழில்களெல்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்க போது கவனமாக இருக்கணும். ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சி பண்ணுங்க. வேலைக்கு உண்டான முயற்சி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். அடுத்த நடுப்பகுதி குருவோட பார்வையில் இருக்கார். வேலை கிடைக்கும். வேலையெல்லாம் வீட்டில் சும்மா இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு ரன் ஆயிருங்க. தொழில் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. வருமானம் வரும். ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கார். அப்போ வருமானம் வரும். பணம் கிடைக்க போது. கடன் வாங்க போகிறீங்க. அது வளர்ச்சிக்கான ஒரு நல்ல கடனாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது நல்ல கடனாக தான் உங்களுக்கு இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு பாருங்க, மீனராசி நேயர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்க போகுது. வருமானம் வருங்க. இந்த மாதம் வருமானம் வரும். அதுக்குண்டான செலவும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சுக்கிரன் ராசிக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு வரனால சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, சரிங்களா? பெண்கள், ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் பெண்கள்னால் அசிங்கமான வருது, பெண்கள்னால் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ 2 பேத்துக்குமே பொருந்தும். அதனால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, சரிங்களா? குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு. மற்றபடி வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, தூர பிரயாணம் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமே கிடையாது. வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு தடங்கள் கிடையாது. வெளிநாடு போக முடியும். உங்களால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, குழந்தை கணவன் மனைவி பிரிஞ்சு வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா வெளிநாடு போக முடியும். படிக்கக்கூடிய மாணவருக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம்.
இந்த மாதம் புதன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றார். புத்திசாலியே செயல்பட போறீங்க, சிந்திச்சு செயல்பட போறீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு மாநிலம் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்க, 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆரம்ப பகுதியில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க நல்ல வரன் தேடி வரும். திருமணத்துக்காக முயற்சி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும். உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கார், கட்டுக்கடங்காத வரையும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பணமும் வரும், செலவும் வரும். சரிங்களா? நான் போன மாசம் சொல்லியிருப்பேன். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சதுனாலே விரயத்தை கொடுப்பாரு. அதுதான் கர்மா, சனியோட வேலையே அதுதான். அதனால கொஞ்சம் செலவு கண்ட்ரோல் மீது கொஞ்சம் செலவு போயிட்டு இருக்கு. ஆனால் யாரையும் நம்பாதீங்க. இப்போ செலவு கம்மியாகணும்னு என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஒரு சில பேர். யாரையும் நம்பாதீங்க. பிஸ்னஸ் அளவுக்கு அதிகமாக முதலீடு போடாதீங்க. இருக்கிறத வச்சு அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களால் காப்பாற்றிக்க முடியும். உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு புதனும் நல்ல ஒரு நிலைமை வர்றாரு, சுக்கிரன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல சந்தேகமே கிடையாது. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நிலம் வாங்குறது, அந்த மாதிரி சுபவிரயங்கள் ஏதோ ஒன்று பண்ணிடுங்க. இடத்த வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, வீடை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பாப விரயம், கெட்ட விரயங்கள், இந்த மருத்துவமனை செலவு பண்ணுறது, இந்த தேவையில்லாத பிஸ்னஸில் போட்டு பணத்தை போட்டு ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு ஏமாந்துறீங்க. கவனமாக இருங்க. அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. இருக்கிற தொழில் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களால் காப்பாற்றிக்க முடியும். புதன் நல்ல ஒரு நிலைமைக்கு வரனால திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? திருமணம் பண்ணலாம். விரை சனியில திருமணம் பண்ணலாம். விரையும் தானே, அது விரையும் தானே. கல்யாண செலவோட செலவு கல்யாண செலவு பண்ணிடுங்க. சரிங்களா? திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நிச்சயமாயிரும். உங்களுக்கு நல்ல வரன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு நல்ல வரன் இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் அங்கே இருக்குது. உங்களுக்கு பெருசாக பாதகம்னு சொல்ல முடியாது. பெரிய அளவுக்கு பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நடந்துறாது. பெரிய கஷ்டமோ இல்லை சோதனைகளோ உங்களுக்கு சிக்கல்களோ ஏதோ உங்களுக்கு வந்துடாது. சரிங்களா? எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கார். சுக்கிரன் எட்டில் இருக்கிறனால மட்டும் பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி பணம் வரும். தேவையான விஷயங்களுக்காக கடன் வாங்க போகிறீங்க. கடன் வாங்கி நல்ல விஷயத்துக்காக தான் கடன் வாங்க போகிறீங்க. பெரிய விரயங்களோ பெரிய நஷ்டங்களோ ஏற்பட்டுறாது. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், இதெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக திட்டிங்கனாலே இந்த மாதத்தை நல்லபடியாக உங்களால் கடக்க முடியும். அதில் சந்தேகமே கிடையாது. மீனராசினியர்கள் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை இந்த மாதம் அனுபவிக்க போகிறீங்க. நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கர்மால பிறந்திருக்காங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, என்ன அனுபவிக்க பிறந்திருக்காங்க, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள்